12ஆம் வகுப்பு விலங்கியல் மற்றும் உயிரியல் 3ஆம் பாடம் 1 மதிப்பெண் பயிற்சி. அனைவரும் பயன்பெற வாழ்த்துக்கள். ஆண்ட்ரோஜன் நினைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை அ. லீடிக் செல்கள், அ. ஹைப்போதலாமஸ், இ. சர்டோலி செல்கள், இ. பிட்யூட்டரி சுரப்பு. சரியான விடை இ. சர்டோலி செல்கள். கீழ்க்கண்ட எந்த மாதவிடாய் கோளாறு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? அ. மெனோரோஜியா ஒழுங்கற்ற மாதவிடாய், அ. ஏமெனோரோஜியா மாதவிடாய் இல்லாதிருத்தல், இ. டிஸ்மெனோரோஜியா அதிகப்படியான மாதவிடாய், இ. ஆலிகோமெனோரோஜியா வலி மிகுந்த மாதவிடாய். சரியான விடை அ. ஏமெனோரோஜியா மாதவிடாய் இன்னாதிருத்தல். தவறான இணையை கண்டுபிடி. அ. இரத்தப்போக்கு நிலை, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்ட்ரான் குறைதல். அ. நுண்பை செல்கள், ஃபாலிகுலார் நிலை, ஈஸ்ட்ரோஜன் அதிகரித்தல். இ. லூட்டியல் நிலை, FSH அளவு அதிகரிப்பு. இ. அண்டம் விடுபடு நிலை, LH எழுச்சி. சரியான விடை இ. லூட்டியல் நிலை, FSH அளவு அதிகரிப்பு. 3 மூல இனச்சல் அடுக்குகளிலிருந்து சிறப்பு திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் உருவாவதற்கு என்ன பெயர்? அ. பிளவி பெருகல், அ. உருப்பாக்கம், இ. கருவுறுதல், இ. மறைவிந்தகம். சரியான விடை அ. உருப்பாக்கம். விந்தகங்களுள் ஏதேனும் ஒன்றோ இரண்டுமோ விதைப்பையினுள் இறங்காமல் உடலுக்கு உள்ளேயே தங்கிவிடும் நிகழ்விற்கு என்ன பெயர்? அ. பிளவி பெருகல், அ. உருப்பாக்கம், இ. கருவுறுதல், இ. மறைவிந்தகம். சரியான விடை இ. மறைவிந்தகம். கருவுற்ற அண்டம் கருப்பைக்கு வெளியே பதிந்து வளரும் நிகழ்விற்கு என்ன பெயர்? அ. ட்ரோஃபோபிளாஸ்ட், அ. எபிபிளாஸ்ட், இ. இடம் மாறிய கர்ப்பம், இ. ஹைப்போபிளாஸ்ட். சரியான விடை இ. இடம் மாறிய கர்ப்பம். வளர்க்கருவின் புற அடுக்கு எது? அ. ட்ரோஃபோபிளாஸ்ட், அ. எபிபிளாஸ்ட், இ. போபிளாஸ்ட், இ. ஹைப்போபிளாஸ்ட். சரியான விடை அ. எபிபிளாஸ்ட். கர்ப்பகாலத்தில் தற்காலிகமாக உருவாக்கப்படும் நாளமில்லாச் சுரப்பி எது? அ. கோரியானிக் வில்லை, அ. கார்பஸ் லூட்டியம், இ. கார்பஸ் அல்பிகன்ஸ், இ. தாய் சேய் இணைப்பு திசு. சரியான விடை இ. தாய் சேய் இணைப்பு திசு. கருவளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மோன்களான HCG, HCS, HPL, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்ட்ரான் போன்றவற்றை உற்பத்தி செய்வது எது? அ. கோரியானிக் வில்லை, அ. கார்பஸ் லூட்டியம், இ. கார்பஸ் அல்பிகன்ஸ், இ. தாய் சேய் இணைப்பு திசு. சரியான விடை இ. தாய் சேய் இணைப்பு திசு. ஒரு கருத்தடை மாத்திரை அண்ட செல் வெளியீட்டை எவ்வாறு தடுக்கிறது? அ. அண்டநாளத்தில் அடைப்பு ஏற்படுத்துதல் மூலம், அ. FSH மற்றும் LH ஹார்மோன்கள் சுரத்தலை தடுப்பதன் மூலம், இ. FSH மற்றும் LH ஹார்மோன்கள் சுரத்தலை சுரப்பதன் மூலம், இ. அண்ட செல் விடுபட்டவுடன் அதனை உடனடியாக அழித்து விடுவதன் மூலம்.
சரியான விடை ஆ. FSH மற்றும் LH ஹார்மோன்கள் சுரத்தலை தடுப்பதன் மூலம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.